வணக்கம், நான் ஜெய் சித்ரா. வெல்கம் டு ஜே ஹோம் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போடுறேங்க. இன்றைக்கி சூப்பரான நவதானிய தோசை எப்படி சுடுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த சின்ன டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறேன். நம்மக்கிட்ட வீட்டில் இருக்கிற தானியங்கள், முழு தானியங்கள் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. சுண்டல், கடலைப்பருப்பு, கொள்ளு, பச்சைப்பயிறு, அப்புறமா தட்டைப்பயிறு, பாசிப்பருப்பு, இந்த மாதிரி எந்த பருப்பு வேணால் எடுத்துக்கலாங்க. 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாங்க. ஊறினப்புறமா அது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு கூடவே 4-5 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு உங்களுக்கு அதிகமாக வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கலாம். ஊறின தானியங்களை எல்லாத்தையும் நல்லா 4 தடவை அலசி கழுவி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு என்னென்ன தானியங்கள் வேணுமோ எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் துவரம் பருப்பு, பச்சைப்பயிறு, சுண்டல், வெள்ளை சுண்டல், சிவப்பு சுண்டல், இந்த மாதிரி எல்லா தானியத்தையுமே சேர்த்துருக்குறேன். ஆனால் 2 டம்ளருக்கு 2 டம்ளர் ஈக்குவலாக இருக்கணும். அரிசி 2 டம்ளர்னால் தானியம் 2 டம்ளர். பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. ரொம்ப நைஸாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தால் தோசை நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து மாவை நல்லா கலக்கிக்கலாம். இந்த தோசையில் நிறைய பயிர்கள்லாம் இருக்கிறதுனால நிறைய சத்துக்கள் இருக்குது. புரோட்டீன் சத்து நிறைய அதிகமாக இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது.